அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும்னு நான் விருப்பப்படுறேன். இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 27/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி இரவு 9:20 வரை இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்டமி தேய்பிர அஷ்டமி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் பகல் 1 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா 1 மணி வரைக்கும் பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்குது. இன்றைக்கி வாசு செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 8:06 வரைக்கும் வாசு செய்கிறதுக்கு உகந்த நேரமாக இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:53க்கும் சூரியன் மறைவு மாலை 6:37க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:15 முதல் 1:15 வரை இருக்குது. இரவு 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. இப்போ ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலை 6 மணிலேருந்து 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி தேய்பிர அஷ்டமியும் ஆரம்பிக்குது. அதே மாதிரி சனிக்கிழமைங்கிறதுனால பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்ததாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடலாம். இப்போது சப்தமி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, சாமி கும்பிடுறது, திருமணம் செய்கிறது, சாமி சிலை நிறுவறதுக்கும் அதுக்கப்புறம் இடமாற்றம், உழவு, நகை அந்த மாதிரி அழகு கலை பொருட்கள் செய்கிறதுக்கும் சண்டைக்கு போகிறதுக்கும் உகந்ததாக இருக்குது. இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூப்படைந்த நீராட்டு விழா, பூ முடிக்க, பெயர் சூட்ட, காது குத்த, வேண்டுதலுக்காக கோயிலுக்கு சாப்பாடு வழங்குறது, பூநூல் கல்யாணம், திருமணம் ஆகும். இன்றைக்கி ஆடி மாதங்கிறனால அந்த அளவுக்கு சில காரியங்கள் நடக்காது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துக்கு ஆதாயம், ரிஷபத்துக்கு ஆதரவு, மிதுனத்துக்கு தோல்வி, கடகத்துக்கு போட்டி, சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு பெருமை, துலாம் ராசிக்கு பயம், விருச்சிக ராசிக்கு நற்சொல், தனுசு ராசிக்கு மகிழ்ச்சி, மகர ராசிக்கு கீர்த்தி, கும்பராசிக்கு சோதனை, மீன ராசிக்கு வாழ்வு. ஆக மொத்தம் சில ராசிகளுக்கு நல்லாவே இருக்குது, சில ராசிகளுக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு சின்ன இடமாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு ஆற்றலை கொண்டு போக வேண்டிய நாளாக தான் இருக்குது. அப்போ தான் முழுசாக நன்மை கிடைக்கும். இல்லைன்னா சாதாரண நாளாக தான் போகும். இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் உங்களோட கடமைகளை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா போதுமானதாக இல்லை, விருப்பம் தக்கதாக இல்லை, வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட ஒரு சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை அளிக்கும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போது பேச்சு கருத்து பரிமாற்றத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து தெளிவாக புரிய வைக்கிறது நல்லது. அப்போ தான் புரிதல் ஏற்படும். இல்லைனா உங்களை பற்றி ஒரு தப்பான எண்ணம் தொலைக்கிட்ட உருவாகிற மாதிரி இருக்குது. மனசில் வருத்தப்படாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அளவு செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம். இல்லைனா சேமிப்பு கரையக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கால் வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை. ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது. நாளை பொறுமையாக உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறது நல்லது. குறிப்பாக பணத்துலேயும் உறவுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லதாக இருக்கும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சின்ன இடையூறுகள் இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை வலுப்படுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வேலையில் மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. குடும்பத்தாரோட ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது. உங்களோட போக்கில் நல்ல ஒரு நம்பிக்கை காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் எந்த ஒரு தடையும் தாண்டி ஜெயிக்கிற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியை பெற்று தர மாதிரி இருக்கும். உங்களோட பணிகளை சரியாக செய்கிறனால உங்களோட ஆற்றல் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட சகஜமான அணுகுமுறை மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. அதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புரிதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிக அளவில் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் விரைவாக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். ஊக்கத்தொகை மற்றும் போனஸ் வகையில் இன்றைக்கி பண வரவு நல்லாவே இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது. இந்த நாளை சரியாக உங்களோட எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வியாபார விஷயமாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கிற மாதிரி இருக்குது. சரியாக அந்த உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்றைக்கி சொத்துக்கள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்க்காத உயர்வுகள் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பயனுள்ள முடிவுகள் எடுக்கலாம். அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த நாள் பலன் அளிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு இன்றைக்கி சிறந்த வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட பொறுப்புகளை உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். சந்தோஷமான நாளாக இன்றைக்கி வேலையில் போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நகைச்சுவையான அணுகுமுறை நல்லாவே ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதா இருக்கும். துணையோட நல்லுறவு பராமரிக்க இன்றைக்கி 2 பேரும் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அன்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது. அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி முடியும். தைரியமாக கண்டிப்பாக இன்றைக்கி சேமிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சிறப்பாக இருக்கும். உங்களோட திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது. செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமான தருணங்களாக தான் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஒரு குவாலிட்டியை இன்றைக்கி மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. அது வேலையிலையாக இருக்கட்டும், குடும்பத்திலையாக இருக்கட்டும், எல்லா ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் குவாலிட்டியாக உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் பண வரவு உண்டாகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது. நல்ல உங்களோட செயல்திறமை, அதே மாதிரி திறமை, உங்களோட திட்டமிட்டு செயல்பாடு எல்லாமே தேவை. அதுவும் இல்லாமல் கூடுதல் முயற்சி எடுத்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பார்த்து
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட நட்பாக பேசி பழகிறது நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதிக அளவில் செலவு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். செலவு கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இல்லைன்னா கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. கால் வலி உடல் வலி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. குறிப்பாக பண விஷயத்துலையும் ஆரோக்கியத்துலேயும் இன்றைக்கி கவனமாகவும் உறவு கூட நட்பான அணுகுமுறையோடு போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் தடை தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாகவும் கட்டுப்பாடுடனும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது நிதானமாக பேச வேண்டியது அவசியம். இல்லைனா தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி புதிய முயற்சிகளை நாளைக்கு செய்கிறது நல்லது. இன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக பொறுப்புகளும் அதிக பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. மேலதிகாரிகள் கூட சின்னதாக விரும்பத்தகாத தருணங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. வாக்குவாதமோ விவாதமோ செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. பிரச்சனையை நாளைக்கு பார்த்துக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்கிறது அவசியம். ஏதாவது சீரியஸாக எடுத்திங்கன்னா அது சிக்கலில் போய் முடியும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. தொணக்கூட வெளிப்படையாக பேச வேண்டியது இன்றைக்கி நட்பாக பழக வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்களோ மன வருத்தங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பார்த்து நடத்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பணத்தை திட்டமிட்டு கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். இல்லைனா பண இழப்போ விரயமோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். வயிற்று வலி இல்லைனா அஜீரண கோளாறு ஏற்படுற மாதிரி இருக்குது. பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் பதட்டம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. அதை வேலை செய்கிற இடத்துலையும் உறவுக்கிட்டேயும் தொணக்கிட்டேயும் பண விஷயத்துலேயும் கரெக்டாக கவனமாக கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி காலையில் ஜாலியாக எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு நேரம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். வண்டி வாகனங்களில் போகும்போது மனசை தளர விடாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி வண்டி ஓட்டுறதுல கவனம் செலுத்துறது நல்லது. இன்றைக்கி பொதுவாக மகிழ்ச்சி குறைஞ்சி தான் காணப்படும். எதையோ இழந்தது போல் ஒரு உணர்வு இருக்குது. இன்றைக்கி என்ன தான் புதிய தொடர்புகள் கிடைச்சாலும் கவனமாக பேச வேண்டியது அவசியம். பொது நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி கலந்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. வாக்கில் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை விரும்பி செய்ய வேண்டியதாக இருக்குது. பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளிப்படையாக பேச வேண்டியது அவசியம். இல்லைனா தேவையில்லாத புரிதலில் தப்பாக போய் அது வாக்குவாதங்களோ விவாதங்களோ உரசலோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படையாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகிற மாதிரி இருக்குது. எதுக்காக செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் இன்றைக்கி செலவு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் மனக்குழப்பமும் தேவையில்லாத பயமும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவலை வருத்தமாக பாதிக்கிற மாதிரி இருக்கும். கவனம். ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமான குழப்பமான ஒரு நாள் தான். முடிஞ்ச அளவுக்கு அமைதி நிதானம் பொறுமை இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் நடக்கும் சிறப்பான நாள். எனவே பெரிய அளவில் யோசித்து எந்த வாய்ப்பு வந்தாலும் இன்றைக்கி அதை பயன்படுத்தி கொண்டுக்கிட்டு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்தில் அடி எடுத்து வைக்கிற நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். தொழில் விஷயமாக பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குது. இன்றைக்கி நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எல்லா வேலையும் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. சூழ்நிலை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே உங்களோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை மூலிமா இன்றைக்கி வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். தொணக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு புரிதலும் அன்னுன்யமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஜாலியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. சாட்டர்டே ஈவினிங் பார்ட்டிக்கு போகலாம் பரியான்ற மாதிரி பாடுறது உங்கள் ராசிக்கு பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி ஜாலியாக இன்றைக்கி தொணக்கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஸ்டேபிளாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். சேமிப்பும் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே எப்போவுமே ஒரு விழிப்புணர்வு இருக்க தான் செய்யும் ஆரோக்கியத்தை பற்றி. அதையே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. மற்றபடி வேறு எந்த கவலையும் பட வேண்டாம். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு இனிமையான சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. பல சந்தோஷமான தருணங்களை, நிகழ்ச்சிகளை, விஷயங்களை இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போயே ரெடி ஆயிருங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட சில குழப்பங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது. பெற்றோரோட இருந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோட உதவியால் கடன் பிரச்சனை குறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். இன்றைக்கி சில கெடுதலும் கெட்டுப்பலனும் கடந்து வர வேண்டியதாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பம் உங்களுக்கு பொறுமையாக அவசியமாக தேவைப்படுது. அதே மாதிரி உங்களோட சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்தியான நாள் கிடையாது. எது எல்லாத்தையும் சமாளித்து நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களோட வேலைகளை சரியாக செய்ய வேண்டியது உங்களுக்கு அவசியம். அடுத்தவங்களை யாரையும் எதிர்பார்க்காம இன்றைக்கி உங்களோட வேலைகளை நீங்களே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் துணைக்கூட கொஞ்சம் புரிதல் குறைய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை விட்டு பேசுகிறதோ இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, ஆனால் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. அது செலவாகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக சிந்தனை குழப்பம், அதனால் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாள். குறிப்பாக கெடுதலுக்கு உங்களோட குழப்பமும் பயம்தான் காரணம். அதை தவிர மீதி எல்லா விஷயமும் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. பொறுமையாக நிதானமாக உங்களோட நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடியும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அது காரணம் நீங்கள் ஒரு சில பதட்டத்தை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வளர்ச்சி குறித்த முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேறி சென்று உங்களோட காரியங்களை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வாகனங்களால் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தொழில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்பட நாளாக தான் இருக்குது. வேலையில் கூட விற்கிறவங்க மூலிமா அனுகூலம் கிடைக்கும். அதனால் அமைதியாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க மூலிமா ஆதரவு கிடைக்கும். உங்களோட வேலைகளுக்கு அவங்க ஆதரவாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் மனசில் பாசிட்டிவான எண்ணங்கள் தேவைப்படுது. அதை அப்போ தான் துணை கூட இன்றைக்கி சகஜமாக பேசி பழக முடியும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி உங்களை சுற்றி நடக்கிற வீட்டில் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டும் இருக்குது. அதே மாதிரி முறையாக திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி, உடல் வலி இல்லைன்னா சோம்பல் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஓய்வு எடுக்கிறது நல்லது. அதுவே போதுமானதாக இருக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். பார்த்து பொறுமையாக நிதானத்தோடு இந்த நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாமல் பொறுமையாக நிதானமாக செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி எதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நாளாக தான் இருக்குது. எதிர்பாராத செலவுகள் வியாபாரத்தில் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றத்துக்கு உகந்த விஷயமாக உங்கள் மனநிலையை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கலாம், ஆனால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு உறவினர்கள் இன்றைக்கி உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பெருசாக ஒரு பாதிப்பும் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் மேலதிகாரிகள்கிட்ட அங்கீகாரம் பெறணுன்னா சிறப்பான செயல்திறன் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியதாக அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட பாசிட்டிவான எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி அதை மிஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாத குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்கும். உங்களோட நேரத்தை துணைக்கூட செலவு செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நாள் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எதுவும் பாதிப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்திங்கனாலே போதும். இன்றைக்கி நாள் ரிலாக்ஸாக உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி நடுநிலைமையான ஒரு நாள். கொஞ்சம் ஓய்வு மட்டும்தான் உங்களுக்கு மிஸ்ஸிங். மற்றபடி ஜாலியாக கேஷுவலாக பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாள் இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி எந்த செயலையும் உற்சாகத்தோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். பசங்களோட படிப்பு சம்மந்தமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அவங்களுக்கு அமைகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எல்லாரையும் நீங்கள் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை இழக்காமல் இன்றைக்கி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். தொழில் வளர்ச்சிக்காக செய்கிற முயற்சிகள் நல்ல பலனை தரும். ஒரு சிலருக்கு திருமணத்தில் தடைகள் இருந்தது, அது விலக வாய்ப்பு இருக்குது. தெய்வ வழிபாடு இன்றைக்கி மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தர மாதிரி இருக்கும். உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக பேசி பழக வேண்டியது அவசியம். அவங்களால எதுவும் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் தவறுகளை உங்கள் மேலே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலைகளை நீங்கள் பத்திரமா கவனமாக செய்ய வேண்டியது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட துணைக்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு உட்கார்ந்து பேசுகிறது நல்லது. சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது. சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமை இழக்காமல் நாளை கொண்டு போனீங்கனாலே போதும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் நிறைய நல்லாவே இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் செலவை கையாளுறது கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அதிக அளவில் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து பணத்தை கவனமாக கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியம். இல்லைன்னா இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. கண் பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் நடுநிலைமையான நாள் தான். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான். பெரிய பாதிப்பு இல்லைனாலும் நாளை பொறுமையாக அமைதியாக கொண்டு போகிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாளாக அமையும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட மனசில் எந்த ஒரு குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. முடித்த அளவுக்கு குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சுப செய்திகள் சேர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது நல்லதாக இருக்கும். பயணங்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும். உங்கள் மனசில் குழப்பத்தை வச்சுக்காமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். எந்த செயலாக இருந்தாலும் அதை எல்லாமே கவனமாக திட்டமிட்டு முடிவெடுத்து செய்ய வேண்டியது இன்றைக்கி கட்டாயமாக இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு திருப்தியான சூழ்நிலை உங்களை சுற்றி கிடையாது. பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பொறுப்புகளை கவனமாக செய்ய வேண்டியது இன்றைக்கி உங்களோட அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடித்த அளவுக்கு துணையோட வெளியிடங்களுக்கு போகிறது இன்றைக்கி அவசியம். அப்போ தான் 2 பேருக்குள்ளேயும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். உறவில் நல்லிணக்கம் ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக 2 பேரும் உங்களுக்கு உண்டான நேரங்களை ஒன்றா செலவழிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு சின்னதாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களோட இருக்கிற பணத்தை கையாள வேண்டியது அவசியம். கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கவனம். இல்லைன்னா சீதோஷ நிலை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அமைதியான நாளாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ரெகுலர் வியூஸ் பார்க்குறவங்களுக்கு மிக மிக நன்றி. கூடிய விரைவில் ஆகஸ்ட் மாத பலன் வருது. அதே மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்டு ஃபேஸ்புக்கு பேஜில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வேணால் அதோடய லிங்க் அனுப்புகிறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கலாம். குறிப்பாக எல்லாருக்கும் நன்றி. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக பயனடைங்க. நன்றி, வணக்கம்.